இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு என்ன கேள்வி வேணா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இல்ல அவர் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் நான் எதுக்காக தலையாட்ட நான் பதில் சொல்றேன். இயக்குனர் சைடுல தான் இயக்குனர்னா யாரு? இயக்குனர்னா யாரு? இயக்குனர் வராரு. இயக்குனர்னா என்ன? ஆனா சீமானுடைய இளைஞர்கள் அப்படி வரல. இருங்க, அந்த கருத்து ஓகே சொல்லுங்க சார். அந்த கருத்து ஓகே. சிறந்த பேச்சாளர் தமிழகத்தில் நம்பர் 1 பேச்சாளர் யாரு? தம்பிகள் நீங்க கேட்கல, ஒன்று விட்ட தம்பி நான் கேட்குறேன். கேட்கலாம்ல, நான் கேட்கக்கூடாது, எனக்கு உரிமை இல்லையா என்ன? நான் கேட்குறேன். அந்த ஊர் சேஃப்டி இல்லடா, கொண்டு வந்து எங்கள் பொள்ளாச்சியில் வீடா, ஒரு எங்களோட கோவையில் வீடா, கேட்கறதுக்கு துப்பு இருக்குது அந்த அரசாங்கத்துக்கு. அப்போ சீமான் அண்ணன் போட்டு வச்ச கருத்தை விடவா விஜய் சாரோட ஃபேம் பெருசு? இட் ஷுட் பி தாவேகா வெர்சஸ் டிஎம்கே, இட் ஷுட் பி டிஎம்கே வெர்சஸ் நாம் தமிழர். கரெக்டாக இருக்கா நரேஷன்? ஏன் மாத்துறீங்க? பிரச்சனையே புரியாமல் இதை சொல்லி கொடுத்தவொடனே குழம்புனா கற்றுக்கிட்டு வந்தவனுக்கு குழப்பம் வருமா வராதா? வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க. தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்தியல் யுத்தத்தை செய்வோம். இணைந்திருங்கள். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் தாவேகா ஆதரவாளரான அனந்தஜித் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ உங்களை அனந்தஜித் அப்படின்னாவே டீயை விட கப்பு சூடாக இருக்குது. அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஹாட் டாபிக் ஆகிடுச்சு. யாரை சொன்னாலும் அப்படி சொன்னால் உங்களுக்கு உடனே கனெக்ட் ஆகுது. அவ்வளோ பெரிய லைவ் நிகழ்ச்சியில் நீங்கள் அவ்வளோ கோவப்படுறதுக்கான விஷயம் என்ன? திடீர்னு உங்களுக்கு அந்த ஐடியா எப்படி வந்தது? லைவ் நிகழ்ச்சி பார்த்தீங்களா? பார்த்தேன். நாங்கள் கோவப்பட்டது யார்? நானா? நான் கோவப்படவே இல்லையே. நான் டீ கொடுத்தாங்க, கப்பு சூடாது, டீ சூடாகலன்னு சொன்னேன். உங்களுக்கு கோவம் தான், நான் என்ன பண்ணுறது? நான் கோவப்படல. நீங்கள் அதை கோவப்படவே இல்லை. இல்லை, அந்த ஒரு ஐடியாலஜி சொல்கிறதுக்கான நோக்கம் என்ன? டீ சூடாக இல்லை, கப்பு சூடாக இருந்துச்சு சொன்னேன். சம்மந்தப்பட்டால் கோவப்பட்டுட்டாங்க. சம்மந்தப்பட்டவங்க கோவப்பட்டாங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க. டீயை கொடுத்தவனே கம்முன்னு இருக்கான், டீயை கொடுத்த சேனல் கம்முன்னு இருக்குது, வேற ஒருத்தர் கோவப்பட நான் எப்படி பொறுப்பு? டீ சூடாக இல்லை, கப்பு சூடாக இருந்துச்சு. சரி, ஓகே. சரி, இப்போ அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சரி, யார் அந்த சம்மந்தப்பட்டவங்க? நீங்களே சொல்லுங்கள், அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டு. நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் கேட்க வந்தீங்க, கேளுங்க, ஃபுல்லாக கேளுங்க, பயப்படுறீங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்னதும் உடனே வந்து நாம் தமிழர் இடும்பாவனம் வந்து ரொம்ப ட்ரிகர் ஆனார். அதுக்கப்புறம் அவர் அவங்கள கத்த ஆரம்பித்தார். அவங்களுடைய தொடர்பை பற்றி நீங்கள் சொன்னீங்க, நீங்களும் அவங்களுடைய தொடர்பை பற்றி நீங்கள் சொன்னீங்க. சரி, அது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு நான் சொல்கிறேன். அது சரியாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவே இருக்கட்டும். அந்த இடத்துல டீ விட கப்பு சூடாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? சரி, நீங்கள் நான் வந்து மீன் பண்ணி சொன்னேனே வச்சுக்கோங்க, என்ன அர்த்தமாக இருக்கும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். யார் டீ, யார் டீ கப்பு? அது வந்து நீங்கள் திமுக விட நாம் தமிழர் நீங்கள் சொல்ல வரீங்க. நான் சரி அப்படி சொல்ல புரிஞ்சப்படப்பட்டதா? இது வந்து நான் வந்து ஒரு ஊமை அணியை பயன்படுத்தி பேசினேன். அதுவே இவ்வளோ வந்து காயத்தை ஏற்படுத்துச்சு, கோவத்தை ஏற்படுத்துச்சு. அதோட எதிர்வினையாக மேடையில் கீழே சீமானண்ணன் இருக்கும்போது மேடையில் பேசுகிறார் ஒருத்தர், மக்கள் மன்றத்தில் சாட்டை எண்ணம் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பல காணொலியில் சாட்டை எண்ணம் பேசுகிறாரு. இன்றைக்கி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் வரவே இருக்கிறேன், பதில் சொல்ல வேண்டியது என் கடமை. நான் அந்த தார்மீகத்தோட பதில் சொல்கிறேன். ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷம் தான் ஆகுது. அந்த கட்சியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவங்க விஜய் சாரோட ஃபேன்ஸாக இருந்து இன்றைக்கி தொண்டர்களாக மாற்றிக்கிட்டு இருக்கவங்க தான். அவங்க அரசியல் பட்டு கொண்டு இருக்கிறார்கள், முழுசாக அரசியல் படலை. அந்த கட்சியை மேடைக்கு மேடை டிவிக்கு அணிலே இப்படிலாம் சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு? அப்படி சொல்லலாம் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது, அந்த இளைஞர்கள் பண்ணுற சேட்டைகள் அப்படி தானே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, நான் இப்போ உங்களை ஒன்று கேட்குறேன். சீமான் என்ன முன்னுக்கு பின்னா பேசுகிறாரா இல்லையா? நீங்களே ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். இல்லை, அது காலத்துக்கு ஏற்றவாறு பேசுறது. அது திராவிடம், தமிழ் தேசியம், பெரியார், மாயோன் கிருஷ்ணனுக்கு வரல, ரொம்ப சாதாரண டாபிக்ஸ் வரைக்கும் கேட்குறேன். மாற்றி பேசுகிறாரா இல்லையா? காமராஜர் எப்போ இறந்தார் தெரியுமா? சொல்ல மாட்டேன். கருத்து ஓகே, சொல்லுங்க சார். அந்த கருத்து சிறந்த பேச்சாளர் தமிழகத்தில் நம்பர் 1 பேச்சாளர் யாரு? ஆக சிறந்த அறிவாளி யாரு? தவறு யாருக்கு வேணா நிகழும். ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாருன்னு வச்சுப்போம். அதுக்கு என்ன நீங்கள் சொல்லணும்? சொல்லுங்கள், என்ன சொல்லணும்? தப்பாக பேசிட்டோம், என்ன சொல்லணும்? நாங்கள் இறந்ததுக்கு சொல்லலை, காமராஜர் தோத்ததுக்கு அழுதாருன்னு சொன்னீங்க. ஆனால் அந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்தீங்களா? இப்போது தப்பாக பேசுகிறது ஒரு தலைவனுக்கு பெருசு இல்லை, தாண்டி வரலாம். ஆனால் அந்த கட்சியே சேர்ந்து முட்டு கொடுக்கும் அப்படின்னா, இப்போது அந்த பசங்க நீங்கள் சொல்கிற அந்த அணில்கள் இவரை பொய் பேசுகிறாருன்ற ஒரு வார்த்தையை மேற்கோள் காட்டி ஒரு அநாகரிகமான வார்த்தையில் பேசலாமா, பேசக்கூடாதா? ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க புரிதல் இல்லாத பசங்களை அணில்னு சொல்லலாம், டிவிக்குன்னு சொல்லலான்றது நீங்கள் சொல்கிறீங்க. சரி, நீங்கள் சொன்னதை நான் கேட்டுக்கிட்டேன். அப்போ தப்பாக பேசுகிறவங்களையோ, அரசியல் தெளிவில்லாதவங்களையோ, வரலாறு கற்பிதம் பத்தாதவங்களையோ, தப்பாக பேசினதை ஒத்துக்காமல் முட்டு கொடுக்குறவங்களையோ மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாமா, பண்ணக்கூடாது? 24 தேர்தலில் அவர் வந்து 8% வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிஜமாகவே ஆர்கானிக்காக ஒருத்தர் ஏறி வர்றாருன்னு. அதுக்கு அண்ணன் என்ன சொன்னார்?
என் தம்பி விஜய் மைக்கை எடுத்து மைக்கை கையில் எடுக்கவா, காம்பெயினை ஸ்டார்ட் பண்ணவான்னு அவர் பாடினதால தான் எல்லாம் பயந்துட்டாங்கன்னு சொன்னாரா? அப்போ வந்து விஜய் சார் பின்னாடி இருந்தது யார்? எல்லாம் கால் மார்க்ஸையும் பெரியாரையும் மேதகு பிரபாகரனையும் திருக்குறளையும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தவங்களா? அப்பயும் அவங்க ரசிகர்கள் தானே. அன்றைக்கி அந்த ரசிகர்கள் நமக்கு இனிச்சுது. கரெக்டாக? இன்றைக்கி என்ன மாறி போச்சு? அந்த ரசிகர்கள் தீவிரவாதி ஆகிட்டானா இன்னும் ரசிகராகவே இருக்கான், ரசிகர் மனப்பான்மையிலே இருக்கான். உங்கள் கருத்துப்படி இன்றைக்கி ஏன் கத்துது? ஏன் பிடிக்கல தேவைக்காக? கொள்கை சரியில்லை. என்ன கொள்கை பிடிக்கல? நம்மளே திராவிடத்தை ஆதரித்து பெரியார் பேரன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு தெளிவு வந்ததால் திராவிடத்தை எதிர்க்கிறோம், திராவிடத்தின் வேறாக இருக்க பெரியார் எதிர்க்கிறோன்னு சொல்கிறீங்க. 15 வருஷமாக இருக்கிற கட்சிக்கே புரிதல் லேட்டாக வருது. சீமானன் வந்து 95லேருந்து அரசியல் பேசிகிட்டு இருக்கார் நான் பார்த்ததுலேருந்து. அப்போது 1.5 வயசு கட்சி தானேங்க, கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுக்கலாமா இல்லையா? விஜய் சீமானுக்கு யார்? சீமானுக்கு விஜய் தம்பி. தம்பி தப்பானா என்ன செய்யணும்? ஊர் மாடு வச்சு அடிப்பீங்களா? தம்பிக்கு தெளிவுபடுத்துவீங்களா? என் தம்பி என்னை எதிர்த்து வேலை செஞ்சாலும் கூட இருப்பேன்னு சொன்னது யார்? விஜய் சார் இன்னைக்கா சொன்னார்? சீமானன் தானே சொன்னார். அண்ணன் பக்கம் வருவான்னு சொன்னார். அண்ணன் பக்கம் வருவேன்னு சொன்னார். அதையாவது விஜய் சொன்னாரா? அதையும் சீமானன் தான் சொன்னார். எல்லாத்தையுமே நம்மளே சொல்லிவிட்டு அவங்க கம்முன்னு இருக்கிறாங்கன்றதுனால போட்டு நீங்கள் அடிக்கிற அனுப்பிச்சு இன்றைக்கி அணிலேன்றீங்க. அன்றைக்கே அணில் கூட கூட்டணி போகிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தலைவர். அன்னைக்கு இனிச்சுது, இன்றைக்கி கசக்குதுன்னா இது எல்லாத்தையும் நான் சொன்ன சும்மா ஒரு ட்ரெய்லர். இதெல்லாத்தையும் ஒரு நேர்கோட்டில் அடிக்க வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியுது? முன்னுக்கு பின்னா பேசுகிறாரா? இதில் நான் மற்றதெல்லாம் எடுக்கலை. நான் மற்றெல்லாம் எடுத்தேன்னா தனிப்பட்ட முறையில் போவேன். எனக்கு போனேன் சீமான மேலே பெரிய மரியாதை இருக்குது. ஆனால் கருத்துக்களில் ஒரு முரண் இருக்குது. அப்போ அந்த இடத்துல இவ்வளோ அந்த பசங்களை நீங்கள் போட்டு வறுத்து எடுக்கிறீங்களே, ஒரே ஒரு வறுத்து எடுக்கிறது அந்த கட்சிக்காரன் கூட இல்லை. நான் சம்மந்தமாக பட்டு ஒரு ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை கேட்டேன். இப்படி கொந்தளிக்கிறீங்க? அரசியல்னால் இப்படி தான் கற்றுக்கணும், விமர்சனங்கள் வரும் ஏற்றுக்கணும், அதுக்கு பதில் சொல்லணும், அரசியலாக கருத்தியெல்லாம் வந்து மோதணும், பர்சனலாக எடுத்துக்கூடாது. இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது நீங்கள் தானேப்பா. நீங்களே அவுட் ஆஃப் டேட் ஆகிட்டீங்களே. கரெக்டா? அப்போ அதில் தப்பு இல்லை. நியாயமாகவே நான் அப்படி சொல்லலை, சொன்னாலும் தப்பு இல்லை. சீமான் சார் வந்து எப்போ போய் சிஎம் சாரை பார்த்தாரு சொல்லுங்கள்? மூக்கா முத்து வீடு எங்கே இருக்குது? யார் வீட்டுக்கு போனோம்? நம்ம பாதிக்கப்பட்டாங்க வீட்டுக்கு தான் போனோம். இல்லை, அவரோட தம்பி வீட்டுக்கு போனோம், சிஎம் வீட்டுக்கு. அது வரைக்கும் எப்படி பேசிகிட்டு இருந்தார்? திமுக திட்டிகிட்டு இருந்தார். இப்போ திமுக இப்பயும் திட்டுறேன்னு சொல்கிறாரு. போகிறதுல நான் தப்பு சொல்ல ஏன் போனால் நான் கேட்கவே இல்லையே. அப்படியே துக்க விசாரிக்கிறதா மூக்கா முத்து வீட்டுக்கு போயிருந்தா நான் கேள்வியே கிடையாது. சிஎம் வீட்டுக்கு போனார். சரி, தார்மீகமாக சிஎம் போகலாம். ஏன்னா கலைஞர் இறந்ததுக்கே சிஎம் வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்காத ஒருத்தர் மூக்கா முத்து இறந்ததுக்கு சிஎம் வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கும்போது கேள்வி வருதா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். கலைஞர் இறந்ததுக்கு சிஎம் வீட்டுக்கு போனாரா? பொதுவெளியில் போய் ஆறுதல் தெரிவித்தார். இங்கே வீட்டுக்கு போனார். போனது தப்பு இல்லை. நான் இப்போ போனது தப்பு சொல்ல. போயிட்டு வந்ததுலேருந்து ஏன் தாவேக்கா வாட்டுறேன் பண்ணுறீங்க? திமுக வர்சஸ் தாவேக்கான்னு அவங்க சொல்கிறாங்க. அது போயிட்டு போதும். நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? திமுக வர்சஸ் நாம் தமிழர் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் ஏன் உங்கள் படியை ஒரு படி கீழே இறக்கி நாம் தமிழ் வர்சஸ் தாவேக்கான்னு மாற்றினீங்க? யார் மாற்றினது? ஏன்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு என்ன கேள்வி வேணால் கேளுங்க. அது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல. நம்ம எப்படி போனோம்? நம்மளுடைய ஆம்பிஷன் வந்து மேலே போனோம். அது என்ன பின்னாடி போகிறது? உங்கள் கணிப்படி தாவேக்கா கீழே தானே இருக்குது. ஏன் தாவேக்கா? திமுக எதிரியாக உட்காந்துருக்கான். இனப்படுகொலையில் சம்மந்தப்பட்ட கட்சி. 2G ஊழலால் ஆட்சி 10 வருஷம் இல்லாத கட்சி. இன்றைக்கி வந்து 21 வந்தோன்னே நாம் கூட எதிர்பார்த்தோம் அது கலைஞரின் திமுக, இது ஸ்டாலின் திமுக வேறு மாதிரி இருக்கும்னு. ஒரு மாற்றம். 15-20 வருஷமாக நம்ம தமிழ்நாட்டில் கேள்விப்படாத கள்ளச்சாராயம் ஓடுது. பெண்கள் பாதுகாப்பு பேசலாமா? எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து உங்கள் அம்மாவையோ அக்காவையோ தங்கச்சியோ ஒரு 8:30 மணிக்கு வெளில போகிறாங்கன்னா விடுற நிலைமை இருக்கா? இன்றைக்கி பயம் வருதா இல்லையா? இந்த லட்சத்தில் ஒரு கவர்மெண்ட் இருக்கும்போது அதை எப்படிங்க ஒரு இனுக்காவது நம்ம ஆதரிக்க முடியும்? இல்லை அந்த கவர்மெண்ட்டை எதிர்க்கிறத ஒரு இனுக்காவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியும்? இந்த நிலைமை இருக்கும்போது தாவேக்கா அடிக்கிறது என்ன தார்மீகம்னே எனக்கு புரியல. நமக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்குற ஒருத்தர் தப்பாக போகும்போது கேட்கணும்ல. அதான ஜனநாயகம். அப்படியாப்பட்ட இளைஞர்களை காப்பாற்றி இப்போ தான் வந்து தமிழ் சினிமாவெலாம் தேவையில்லை கொள்கைன்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு வர நேரத்தில் தான் புதுசாக திரையிலேருந்து ஒருத்தர் வரதுனால அண்ணன் எங்கே வந்தார்? இல்லை அவர் வந்து இயக்குனர் சைடில் தான். இயக்குனர்னா யாரு? இயக்குனர் வராரு. ஆனால் சீமானுடைய அப்படி வரல. இருங்க, இயக்குனர்னா யாரு? இல்லை விஜய் மாதிரி நடிச்சோ விஜய் மோகத்தாலே நம்மளால கேட்க பதறாதீங்க. இயக்குனர்னா இல்லை அவர் இயக்குனர், அவர் சினிமா துறையில் இருக்கார். சினிமா துறை சார்ந்தவர் ஒருத்தர். ஒரு மாற்றம் வருது, புரிஞ்சுக்கிறோமா, ஏற்றுக்கிறோமா? அந்த மாற்றம் ஏன் விஜய் அண்ணனுக்கு நாளைக்கு வரக்கூடாது? இன்றைக்கே வேரில் வெந்நீர் ஊற்றலாமா? வேர் வளரும் போதே சின்ன செடியில் வேரில் தண்ணி ஊற்றலாமா? வெந்நீர் ஊற்றலாமா? அன்னைக்கு அவர் ஆதரவு கொடுத்ததால் தானே இன்னைக்கு ஒரு தலைவர் உங்களுக்கு கிடைச்சாரு. அப்போ இன்னைக்கு இந்த தலைவர் ஆதரிச்சாதானே நாளைக்கு நமக்கு இன்னொரு தலைவர் கிடைப்பார். எதிர்க்க வேண்டிய படை பெருசு. காங்கிரஸ் தமிழர்களின் எதிரி, பாஜக மனித குலத்தின் எதிரி.
அதிமுக அடிமைகளின் கூடாரம், திமுக தமிழகத்தின் எதிரி, இதெல்லாம் சொன்னது யார்? என் அண்ணன் சீமான். ஆனால் வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு தாவேக்காவை தாண்டி அதில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களையும் டார்கெட் பண்ணி அடித்தோம்னா நமக்கு என்ன பெருமை? சரி, மேடையில் பேசுகிறார், ஒரு பக்கம் வைப்போம். அன்றைக்கி நடந்த ஒரு விஷயம், என்னை ரொம்ப காயப்படுத்தின விஷயம் சொல்கிறேன். ஐயா இல கணேசன் தவறிட்டார், பாஜகவின் முன்னாள் மூத்த நிர்வாகி. அவரோட அந்த இரங்கல் கூட்டத்துக்கு வந்து பாஜகக்காரங்க வீட்டில் வந்து சீமானனை அழைக்கிறாங்க. அங்கே இந்த டிவிக்கே அணில்களேன்ற டாபிக் அதுக்கு முன்னாள் தேவையில் பேசிங்கன்னு கேட்குறாரு. அதை சீமானன் எப்படி கடந்து போகணும்? பாஜகக்காரங்க கிட்ட தாவேக்காவை அப்படி சிலாகிச்சு அணில்களேன்னு சொல்லி சிரிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? ஆனால் அது நடந்தது. வேணால் நீங்கள் காணொலியை போய் தேடி பாருங்கள். இதுதான் சீமானனோட மாண்பா? இப்போ சீமானனை வந்து இது எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். தம்பிகள் நீங்கள் கேட்கல, ஒன்று விட்ட தம்பி நான் கேட்குறேன். கேட்கலாம் இல்லை, நான் கேட்கக்கூடாது, எனக்கு உரிமை இல்லையா என்ன? நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் இவ்வளோ தப்பு பண்ணும்போது ஒரே ஒரு டீ கப்பு சூடாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு இவ்வளோ சுட்டுக்குது, தப்பு தானே? நமக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தால் என்ன புண்ணியம்னு கேட்குறேன். புரியுதுங்களா? எனக்கு பொறுமை இருக்குது, நான் இங்கே வந்து உட்காந்து உங்களுக்கு பதில் சொல்ல தெளிவு இருக்குது. நான் வந்து இடும்பாவனத்தை, சாட்டையை, சீமானனை எல்லாரையும் அண்ணனை தான் பார்க்குறேன். ஆனால் இந்த தெளிவு இருக்குமா? நம்ம வேலை என்னங்க? இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. நம்ம பிள்ளைங்க அப்படியா இருக்குது. பள்ளியிலேருந்து, பள்ளி கல்வியிலேருந்து, குழந்தைங்களோட வளர்ச்சியிலேருந்து, ஒரு ஏஐ, ஒரு டேட்டா சென்ட்ரு, 1.25 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆந்திராவுக்கு போயிடுச்சு. கர்நாடகாவுக்கு வர வேண்டியது விசாகப்பட்டினத்துக்கு போயிடுச்சு. இன்றைக்கி விசாகப்பட்டினத்தில் ஒரு புயல் அடிச்சுக்குது மோந்தானு. அந்த ஊர் சேஃப்டி இல்லைடா, கொண்டு வந்து எங்கள் பொள்ளாச்சியில் வீடா, ஒரு எங்களோட கோவையில் வீடா, கேட்கறதுக்கு துப்பு இருக்காது அந்த அரசாங்கத்துக்கு. அப்போ நம்ம சண்டை போட வேண்டியது யாரோடங்க? நீங்கள் இந்த சின்ன பசங்களோட சண்டை போட்டுட்டு என்னங்க சாதிக்க போகிறீங்க? என் கேள்வி உங்களுக்கு புரியுதா? நீங்கள் இது கேட்கணும் சீமானன்கிட்ட. ஏங்க ஒருத்தன் வந்தாங்க, கரெக்டாக தாங்க சொல்கிறான், நம்ம எதிரி யார், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்கணும்ல. அந்த கேள்வி நான் கேட்டால் என்னையும் திட்டுறீங்க எல்லாரும். இளைஞர்கள் பின்னோக்கி சென்றுவாங்க அப்படின்ற ஒரு பயம் தான் அவருக்கு. ஏங்க நான் தான் சொல்கிறேங்க, சீமானோட கருத்தியலும் சீமானோட புரட்சி முன்னாடி கொண்டு வந்திருக்குன்னு நம்பினீங்கன்னா அது எப்படி பின்னாடி போகும்? அப்போ நீங்கள் உண்டு பண்ண கருத்தியல் அவ்வளோ பலவீனமான கருத்தியலா? உங்களுக்கு புரியுதா? நான் கேட்குறேன், ஒருவேளை வந்து 2009 வந்து ஐயா ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா சீமானா ரஜினி கட்சி போய் சேர்ந்துருப்பாரா? ஏங்க பிரபாகரன் ஐயாவோட பெரிய ஆளுமை தானே ரஜினி, ஏன் போக மாட்டார்ல? ஏன்னா போட்ட விதை கருத்து எவ்வளோ ஸ்ட்ராங்குன்றது தான் மேட்ரு. அப்போ சீமானண்ணன் போட்டு வச்ச கருத்தை விடவா விஜய் சாரோட ஃபேம் பெருசு? நீங்கள் போட்டு வச்ச விதையை விடவா அது வந்து அடிச்சுன்னு போயிடும்? பதில் கரெக்டா? இப்போ கருத்து வீக்கா, விஜய் சார் ஸ்ட்ராங்கா? ஒரு தேர்தல் வந்து ஒரு தப்பு நடந்தா, டேய் உன்னால் போச்சுடா, நீ கெட்ட நானும் கெட்டன்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. இன்றைக்கி என்ன பிரச்சனை? நம்ம திமுகவின் எதிர்க்கு வாக்க சேர்க்கணுமா, அதை தாண்டி மக்களுக்கு தெளிவு கொடுத்து வாக்க சேர்க்கணுமா? அன்டெஸ்டட் நீங்களே சொல்கிறீங்க, அவங்கள போய் அடித்து யாருங்க சாதிக்க போகிறீங்க? அப்புறம் நீங்கள் அந்த சண்டையை ஏன் தாவேக்கா வெர்சஸ் நாம் தமிழ் மாற்றுறீங்க? இட் ஷுட் பி தாவேக்கா வெர்சஸ் டிஎம்கே, இட் ஷுட் பி டிஎம்கே வெர்சஸ் நாம் தமிழர். கரெக்டாக இருக்கா நரேஷன்? ஏன் மாற்றுறீங்க? எதிரியை விட்டுட்டு எதுக்கு நீங்கள் தம்பிக்கிட்ட சண்டைக்கு வரீங்க? சுத்த தமிழர் விஜய் அங்கே அப்படியா? ஆனால் சண்டை யார் கூட? தம்பி கூட, ஒரே ரத்தத்து கூட. புரியுதா உங்களுக்கு? இங்கே பாமக ஓரம் வச்சாச்சு, தாவேக்கா ஒரு பக்கம் வச்சாச்சு, நாம் தமிழர் ஒரு பக்கம் வச்சாச்சு, தமிழர்கள்லாம் தனித்தனியாக விஞ்சுப்பீங்க, அவங்க ஒன்றா இருக்காங்க சந்தோஷமா. பிரச்சனையே புரியாமல் இதை சொல்லி கொடுத்தவொடனே குழம்புனா கற்றுக்கிட்டு வந்தவனுக்கு குழப்பம் வருமா வராதா? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை. விஜய் வந்து இந்த 20 லட்ச ரூபா கொடுத்தது, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த இடத்துல போய் சந்திக்கிறதெல்லாம் ஒரு அரசியலில் ஒரு புது இதுவாக கண்டுபிடிச்சிருக்காரு. நிறைய தலைவர்கள் சொல்கிறாங்க விஜயோடைய இந்த அணுகுமுறை வந்து வித்தியாசமாக இருக்குது, எப்பயுமே பாதிக்கப்பட்டவங்க போய் நேராக பார்க்கணும். ஆனால் விஜய் இந்த மாதிரி கூப்பிட்டு இங்கே வச்சு பார்க்குறது ஒரு மிகப்பெரிய பேசப்படுறாரு. எதனால், எந்த மாதிரியே காரணத்தினால அவர் இந்த மாதிரி கூப்பிட்டு இங்கேயே வீட்டிலே வச்சு பார்க்குறதும், தூய்மை பணியாளர் கூப்பிட்டு வச்சு பார்க்குறதும், அம்ஜிகரையில் பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு வச்சு பார்க்குறது, இது வந்து அடுத்த அரசியலுக்கு இது வந்து சரியான அணுகுமுறையாக இருக்கும். இல்லை, முதல் விஷயம் நான் இதில் ஓப்பனாக சொல்கிறோம், அது தப்பு ரைட்டுன்றது முடிவெடுக்க வேண்டியது மக்கள். அவரோட அழைப்பை ஏற்று வந்து பார்த்தாங்க இல்லைங்களா, அவங்க தான் அந்த டிசைட் பண்ணவங்க. இப்போ வரமாட்டேன்னு ஒரு பிள்ளை அந்த குழந்தைய பறி கொடுத்தக்குள்ளன்னு சொல்லிடுச்சு, கணவரை பறி கொடுத்த குழந்தை, அதை நம்ம மதிக்கிறோம். அந்த பிள்ளைக்கு அந்த உரிமை உண்டு. நீ வரல, உன் கோவத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த புள்ள வந்து மனசு மாறி அந்த புள்ள வந்து தாவைக்காவை நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு வேலை செய்ய வேண்டியது தான் தாவைக்காவுடைய கடமை. நான் அதான் சொல்லுவேன், தாவைக்காவை கேட்டால் அவங்க அந்த ஒரு இராணுவ வீரரோ இல்லை அந்த கணவரை பறி கொடுத்த பிள்ளையோ அவங்க நம்பணும். சரி, எனக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட், ஆனால் இந்த பரவாயில்ல, இந்த கட்சி இருந்ததில் இந்த நாட்டுக்கு ஒரு புண்ணியம், அந்த வார்த்தையை அவங்க சொல்கிற மாதிரி செயல்படுங்கடா, கட்சியை வழங்கடா, நல்லது பண்ணுங்கடா, அதுதான் என்னுடைய அவங்களுக்கான கடமையாக நான் பார்க்குறேன். அதனால் வர்றது வராது அவங்க இஷ்டம். ஒரு தப்புன்னா அவங்க வரமாட்டாங்க, இல்லை நாளைக்கு அதுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க, அது ஒரு பக்கம் வச்சுருவோம். இவங்களுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அவங்க சொல்கிறாங்க. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒன்றும் நீங்கள் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையே சொல்கிறீங்க.
அவங்க வந்து கூப்பிட்டு ஆதரவு தெரிவித்தார். ஆக்சுவலி அவர் வர்றதா இருந்து இவங்க தான் வேண்டாம்னு சொல்லி வந்ததா அவங்களே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. நம்ம ப்ரெஸ் மீட் படியே போவோம், நம்ம அதை தான் அந்த ஆத்தனிடம் சொல்ல முடியும். அவர் அங்கே வந்தால் ஒரு கலவரம் ஏற்படும்னு அந்த இதோட அட்வொகேட் சொன்னதா, அந்த கம்யூனிஸ்ட் தோழர்களின் அட்வொகேட் சொன்னதாக தான் அன்றைக்கி நியூஸில் பார்த்தோம். சரி இவர் போகலன்னா அப்படி நடக்காது அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அங்கே நடந்துச்சா இல்லையா? நள்ளிரவில் எத்தனை மணிக்கு பெண்களை எப்படி மேன் ஹேண்டில் பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்க? அரெஸ்ட் பண்ணும்போது எங்கே இருந்தது ஆட்சியாளர்கள் கவனம்? திரைப்படத்து மேலே. ஒரு படத்துக்கு படத்தோட குழுவோடு உட்காந்து ரிவ்யூ போட்டுட்டு இருந்தாங்க. இப்போது இவங்களை கேள்வி கேட்போமா, நம்மளோட இவங்களை கேள்வி கேட்போமா? ஃபஸ்ட்டு கேள்வி கேட்க வேண்டியது நம்ம யாரை? இல்லை புதுசாக ஒரு மாற்றம் இல்லை அவர் ஒன்று பண்ணுறாரு, இல்லை அவங்க கேள்வி கேட்கணும், அதுதான் கேள்வி. அது ஒரு பக்கம். இதில் இவங்க ஒன்று சொல்கிறாங்க, நான் இப்போ தூய்மை பணிகள் வரைக்கும் வரேன், கரூருக்கு அடுத்து வரேன். இப்போ இந்த இடத்துல அவங்க சொல்லும்போது அவங்க சொன்னது உண்மையாயிடுச்சு பாருங்கள். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டத்தை காரணம் காட்டி அடித்து விரட்டிடுவாங்கன்னு சொன்னாங்க. கூட்டம் வராமையே இவங்க வேற ஒரு காரணத்தை, எங்கேயோ காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு இங்கே பாதசாரிகள் வழி நடக்கிறதுக்கு இடஞ்சலாக இருக்குன்னு சொல்லி அது கோர்ட்டில் மத்தியானம் விரட்டிட்டு வந்து சாயந்தரம் விரட்டுறதை விட்டு நைட்டு 1 மணிக்கு அடித்து விரட்டினாங்க. பெண்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கல்ல. அடுத்த ஒரு நாள் அவங்களை எங்கே அடிச்சு வச்சாங்கன்னு தெரியாமல் அலைஞ்சிட்டு இருந்தோம்ல. அப்போ முக்கிய கேள்வி யார், முக்கியமாக யாரை கேள்வி கேட்கணுன்றது மறந்துட்டோம். ஒன்று, அப்படி ஒரு விஜய் சார் வந்திருந்தாருன்னா இதை நகர்த்திட்டு விஜய் சார் மேலே பழி போட்டிருந்தாருன்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? உங்களுக்கு சுத்தமாக அரசியல் புரிதல் இல்லை, நீங்கள் வந்ததால் தான் இதை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒருத்தர் அந்த போராட்டத்தை கெடுத்துவிட்ட மாதிரி ஆகிடுமா இல்லையா? அவர் அதை யோசிக்கிறார். அந்த யோசனையில் நான் ஒரு நியாயம் இருக்கதான் பார்க்குறேன். அந்த நியாயத்தை அந்த போராட்டக்காரங்க ஏற்றுக்கிறாங்க, அதனால நான் அந்த இடத்த நான் மதிக்கிறேன். அதே தான் கரூர்லேயும். இன்றைக்கி கரூரில் யாரும் போகலன்றாங்க. தாவேக்காரங்க அதுக்கு ஒரு பெரிய அலிகேஷன் சொல்கிறாங்க, நாங்கள் காத்துக்கிருந்தோம், காவல்துறை பர்மிஷன் கொடுக்கல, விஜய் சார் கிளம்ப சொன்னது காவல்துறை, எல்லாத்தையும் தாண்டி நிர்வாகிகள் காவேக்கா துண்டு போட்ட நிர்வாகிகளை அடித்து விரட்டினாங்க, அந்த லத்தி சார்ஜ் எல்லாம் பார்த்தோம். இதை வந்து விசாரித்து ஆமாம் இல்லைன்னு சொல்ல வேண்டியது யார்? இன்றைக்கி வழக்கு சுப்ரீம் கோர்ட்டு போயிடுச்சு. அப்போ அவங்க சொல்லட்டும், இவங்க வெயிட் பண்ணாங்களா, இல்லை இவங்க போக சொன்னாங்களா, இல்லை அவங்களே ஓடி போயிட்டாங்களா? அது சுப்ரீம் கோர்ட் சொல்லும்போது நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி இன்றைக்கி அங்கே போகிறதுல பல சிக்கல் இருக்காது. நான் பல இடத்துல பேசிட்டேன், அது ஒரு பெரிய பதிலாக இருக்கும். இந்த காணொலிக்கு அது அவசியம் நினைக்கிறேன். அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸால் அங்கே போகாமல் வர வச்சு பார்த்தாங்க. திரும்ப மக்கள் வரலைன்னா அவங்களோட உரிமை அது இருக்குது, அவங்களை யாரும் வலுக்கட்டாயப்படுத்திட முடியாது. அப்போ ஆனால் அவங்க வராங்கன்னும் போது இந்த நிலைமையை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவர் பக்கம் இருக்கிற ஒரு கஷ்டத்தை, இப்போ நீங்கள் என்ன 4:30 மணிக்கு வர சொன்னீங்க, நான் 4:15 வந்தேன், ஆனால் 4:50 ஆரம்பித்தோம், அதை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் 4:30 மணிக்கு இல்லைங்க நான் கிளம்பி போனால் நீங்கள் என்ன சொல்ல முடியாது, ஆமாம் 4:30 சொன்னால் அவர் போயிட்டாரு. ஆனால் நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன்ல, நீங்கள் 4:50 ஆரம்பிச்சிங்கன்னு இன்னொருத்தவங்களை கேட்க முடியாது. அதுதான் அங்கேயும் அவங்களுக்குள்ள புரிதல் இருக்குன்ற போது அதை நம்ம ஏற்றுக்கிறோம். இது அரசியலில் ஒன்றும் புதுமை இல்லைங்க, இது அவருடைய ஒரு சில வெளிச்சமே வந்து அதீத வெளிச்சமே வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால மக்களுக்கு ஒரு தோய்வு இருக்காது. என்னடா தலைவர் இருந்தா புயலில் பாதிக்கப்பட்டாங்க, இந்த மாதிரி தலைவர்களுக்கு மாலை அணிவித்தல் சரி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எதுவும் வராமல் பனையூர்லேயே இருக்கிறாரு. மேபி நாளைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் சட்டமன்றத்தை பனையூர்லேயே கட்டுறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க. திரும்ப ஒரு களத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. எனக்கு இந்த பாயிண்ட் வந்து நான் உண்மையாக ஏற்றுக்கிறேன். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அவர் ஜெயிப்பார், சட்டமன்றத்துக்கு போவார் நம்பினீங்களே. நான் சொல்கிறேன் இந்த பாயிண்டில் என்ன ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக பதில். மக்கள் அதுக்கு பதில் சொல்லட்டும். தேர்தல் வருது, அவர் பனையூர்லேயே இருக்கிறாரு, ஓட்டு போட வேணாம்ப்பா, தே வில் சூஸ். நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? உங்களை விடவும் என்னை விடவும் பார்க்குறங்க அறிவாளின்னு நம்புறீங்க தானே? அவங்க அதை சூஸ் பண்ணுவாங்க. டெமோக்ராட்டிக் கன்சைன்ஸ்னு ஒன்று இருக்குது, மக்களாட்சி மனசாட்சின்னு சொல்லுவாங்க. அது முடிவு பண்ணும். இல்லைங்க அவரோட ப்ராப்ளம் அது வந்தாருன்னா செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு உண்டுன்னு சொன்னால் அதையும் அவங்களே முடிவு பண்ணட்டும். அதுக்குள்ளே நம்ம வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நான் ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், இது வரைக்கும் ஆட்சி பண்ண எந்த முதல்வர் வேணால் எடுத்துக்கோங்க, அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது நீங்கள் முதல்வர்களை பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஐஎஸ் ஸ்டாலினே இப்போ சிஎம்மாக பார்க்குறீங்க, நம்ம பார்க்குறோம், ஓ ஆக்டிவாக இருக்கார்ப்பா நம்ம சிஎம். எவ்வளோ நேரம் பார்க்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 நிமிஷம் நியூஸு, ஒரு 4 நியூஸு 3 நியூஸு பார்ப்பீங்க. ஒரு 12 நிமிஷம் 15 நிமிஷமாக தான் அவர் பார்க்குறோம் நம்ம காணொலி டிவியில். அப்போ வந்து அவர் 15 நிமிஷம் தான் ஆக்டிவாக இருக்காருன்னு சொன்னால் அது நகைப்புக்குரிய விஷயமா இல்லையா? அதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்குது, எவ்வளோ பண்ண வேலையை எப்போயோ 8 மாதம் கட்டின பட்ஜெட் ஓப்பன் பண்ணார், அதை 3 நிமிஷம் காட்டுறான். அதுபோல் அங்கே நடக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் பெருசு, அந்த கட்சியோட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதோட ஃபைனல் அவுட்புட்டாக தான் அவர் மக்களை சந்திக்கிறதோ வெளியில் வர்றதோ போகிறதோ. வரலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, அதை நானும் சொன்னேன். வெளில வந்துட்டார், வரும்போது வேற ஒரு பிரச்சனை வருது. ஸோ இப்போ அதுக்கு வேற ஒரு தீர்வு நோக்கி போகிறாங்க. நான் இதை மக்கள்கிட்ட கொடுத்துட்றேன். நான் வந்து மக்கள்கிட்ட ஏதாவது சொல்லுவாங்க, கற்றுக்கணும், திருத்திக்கணும் நான் நினச்சிட்டு இருந்தேன். மக்கள் இல்லைங்க அவரோட ஸ்டேச்சருக்கு இது நியாயம், தவறு ஒன்றும் இல்லைன்னு அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது அதை நம்ம பெருசாக குற்றம் சொல்கிறதுக்கு இல்லை. மக்களுக்கு அவருக்குமான புரிதல் தெளிவாக இருக்கும்போது இப்போ சீமானண்ணன் ஏன் பேசிக்கிட்டே இருக்கான்னு நேராக கேட்டால் என்ன பண்ணுவோம்? அவர் பேசுறதுல கரெக்டாக இருக்குது, பேசுறது நல்லா இருக்குன்னு கேட்குறாங்க இல்லையா? பேசி தான் நாட்டை எடுத்தீங்க 3 ஹவர் எதுவும் மீட்டிங் போகிறேன் யாராவது கேட்டோம்னா அது நியாயமாக தப்பாக ரைட்டா? கேட்குறவங்க கேட்குறாங்க, பேசுகிறவங்க பேசுகிறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்க கனெக்ஷன். உனக்கு என்ன ப்ராப்ளம்? அதே மாதிரி தான் வர்றவங்க வராங்க, பார்க்குறாங்க, நமக்கு என்ன ப்ராப்ளம்? அது மக்கள் வாக்காளர் முடிவு பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த பாயிண்ட்டில் நான் தெளிவாக இருக்கேன். சீமானண்ணன் வந்து பேசுகிறதும் கரெக்டு,
விஜய் சார் வந்து மக்களை வர வச்சு பார்க்கறதும் கரெக்டு. ஸ்டாலின் சார் வந்து 3 நிமிஷம் தான் நியூஸில் வர்றதும் கரெக்டு. ஜெயலலிதா அம்மையார் வந்து கொடநாட்டிலே எதிர்கட்சியாக இருக்கும்போது இருந்துட்டு பிரச்சாரத்தை மட்டும் வந்து சிஎம் ஆனதும் கரெக்டு. அவங்களும் யாரும் மீட் பண்ணாமல் இருந்தபோது அவங்க நல்லாட்சி கொடுத்ததும் கரெக்டு. ஆனால் தான் 2011 அப்புறம் 2014 ஜெயிக்கிறாங்க. அப்பயும் நம்ம ஒரு எம்எல்ஏ கூட வரல. திமுக 2 வாட்டி ஆட்சிக்கே வரல. ஸோ மக்கள் எதை ரைட்டுன்றாங்களோ அதான் ரைட்டு. இது மக்கள் ஆட்சி, மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் ரைட்டு. அதை ரைட்டு தப்பு டிசைட் பண்ணுறது தனியாளர்களுக்கு அருகதை கிடையாது. அவங்க சொல்லட்டும், இன்னொரு 6 மாதம் தானே பார்த்துருவோன்ற. நிறைய கட்சிகள் முன்னாடி வந்து எல்லா கட்சிகளுக்கும் வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கும். தொடக்கத்தில் வந்து ஒரு கிளையிலேருந்து நகரம் நிறைய கட்டமைப்புகள் இப்போ தான் தாவேக்களை உருவாக்கிட்டு வராங்க, கட்டமைப்புகள் உருவாக்கி வராங்க. இந்த உருவாக்கி இப்போ நிறைய தாவேக்காக்கு என்னென்னா, நிறைய பேர் பட்டியல் மக்களுக்கு வந்து எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, எங்கேயுமே போக முடியல அப்படின்றாங்க. இப்போ பட்டியல் மக்கள் நிறைய பேர் தாவேக்கால போகிறதா நிறைய ஊடகவியலாளரே கேட்டிருக்காங்க. திருமாவளவன்கிட்ட நிறைய தலைவர்கிட்ட கேட்குறாங்க, அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பட்டியல் மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு கட்சியாக ஒரு புதுசாக தாவேக்கா இருக்கும்னு நினைக்கும் போது, மாவட்டத்துக்கு மாவட்டம் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு தொடர்ந்து ஏற்கனவே ஆரணியில் ஒரு நபர் வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணார். எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, நாங்கள் இந்த பட்டியலின மக்கள்னாலே எங்களை ஒதுக்குறாங்கன்னு. சமீபத்தில் நடந்த ஒரு திருவண்ணாமலையில் மேற்கு மாவட்டத்தில் நடந்த ஒரு பிரச்சனையில் ஒரு பெண் வந்து என்னை வந்து சாதி ரீதியாக திட்டாங்க. எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ரொம்ப நேரம் அவங்களுடைய ஆதங்கத்தை கூட்டுறாங்க. இதையெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? இந்த மாதிரி மக்கள் களத்தில் பாதிக்கப்படுறது அவருக்கு யாருன்னா கொண்டு போய் சேர்க்குறாங்களா இல்லையா? அவருக்கு யாராவது சொல்கிறாங்களா? பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்க, நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வருது. இதை உங்கள் தரப்பு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முதல்ல வந்து தப்பான ஆளை கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்கிறேன். நான் அந்த கட்சியில் எந்த நிர்வாகியும் கிடையாது. நான் ஆதரவாளர். அந்த கட்சி வந்து நான் ஒரு மாற்றமாக பார்க்குறேன். இந்த கட்சி வந்து அதுதான் நான் மாறும் நினைக்கிறேன். அதுக்காக நான் பார்க்குறீங்க. அதனால தான் சொல்கிறேன். பதில் நான் சொல்லாமல் போக மாட்டேன், பதற வேண்டாம், கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். முதல்ல நம்ம நிலையை சொல்லுவேன். ஆனால் அது வந்து இப்படி செய்யுங்கப்பா இப்படி செய்யாதீங்கப்பான்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த சக்தியும் கிடையாது. அங்கே அப்படி நடக்குதா நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு, ஒரு கட்சியில் போஸ்டிங் போடுறாங்கன்னா அவங்க அதுக்கான ஒரு வழிமுறை வச்சுருக்கிறாங்க. எந்த கட்சியில் போஸ்டிங் போட்டாலும் 2 பேர் கோச்சிட்டு போவாங்க. எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். அது நடக்கலன்னும் போது ஒரு வருத்தம் இருக்கும். இப்போ வந்து காளியம்மாளக்கா போன போது தாம் தமிழில் பெண்களுக்கு இடமே இல்லைன்னு சொன்னால் ஏற்றுப்போமா? காளியம்மாளக்காவுக்கு ஒரு வருத்தம் இருக்கலாம், ஒரு கோபம் இருக்கலாம். அதனால் ஒட்டுமொத்தமாக தாம் தமிழில் பெண்களுக்கே இடம் இல்லைன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியும். அதே போல் அந்த கட்சியில் போஸ்டிங் கொடுக்கப்பட்ட ஒருத்தர் சந்தோஷமாக அமைதியாக இருப்பார், வேலை பார்ப்பார். போஸ்டிங் வராத ஒருத்தர் மன வருத்தத்தில் மீடியாவில் பேசலாம். அது தாவேக்காவுக்கு பேசினா மீடியா ரொம்ப கவர் பண்ணிவிடும் சீக்கிரம், நம்மளும் அதை பார்த்துற வாய்ப்பு இருக்குது. அதனால் அங்கே வந்து இப்படி தான் நடக்குதுன்னு நம்மளால் முடிவு பண்ண முடியாது. 2வது. 3வது, அந்த கட்சி கட்டமைப்பிலேயே வந்து இந்த மாதிரியான ஜாதிய பாகுபாடு இருக்கிற அணிகள் இருக்கிறதாவே நான் பார்க்கல. நீங்கள் முன்னாடிலாம் சொல்லுவாங்க கேப்டன் வந்து அந்த மாதிரி ஒன்று பண்ணார், அந்த கட்சியில் வந்து சிறுபான்மையினரே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது போல் இவங்களும் ஜாதிய கட்டமைப்போட அணி பிரிக்கவே இல்லை, ஒட்டுமொத்தமாக பேரண்ட் பாடி தான் இருக்குது. ஆமாம். ஸோ அந்த கட்சி இப்போ தான் நர்ச்சரிங் ஸ்டேஜில் இருக்குது. 1 வருஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே அந்த கட்சிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இன்னொரு 6 மாதத்தில் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணோம். இவ்வளோ வேலை இருக்கும்போது அவங்க அதை பண்ணியிருப்பாங்க, யாரையும் ஒருத்தர் கால் போட பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. தவிர போஸ்டிங் போட்டதில் சில பேர்கிட்ட பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சி. அவங்க சொன்னது, நாங்கள் இவ்வளோ நாளாக பயணிச்சிருக்கோம், இந்த மாவட்டத்தில் இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம். அவங்க வந்து ஆகச்சிறந்த அறிவாளிகள் மட்டும் தேடலை, இத்தனை ஆண்டு கால விசுவாசம். அது வந்து விஜய் நற்பணி இயக்கத்தில் இருந்து இல்லைங்க, அந்த இடத்துல இப்படி தான் வளர்ந்துருக்கு அந்த கட்சி. ஆனால் இப்போ அடுத்த கட்டமாக வந்து வெளியில் இருக்கக்கூடியவங்க உள்ளே கொண்டு வராங்க, டேலண்ட்ஸை பார்க்குறாங்க. இதையும் நான் கேள்விப்படுறேன். ஸோ அந்த கட்சியோட மோடஸ் ஆப்பரண்டிக்குள்ளே போய்ட்டு இப்படி செய்யுங்க செய்யாதீங்கன்னு சொல்கிற உரிமை எனக்கு கிடையாது. ஆனால் இருக்கக்கூடியதில் இது மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்பாக போஸ்டிங் கிடைச்ச ஒருத்தர் சந்தோஷமாகவும், கிடைக்காத ஒருத்தர் அதை வருத்தமாகவும் பதிவு பண்ணுற வாய்ப்பு உண்டு. அதை அந்த கட்சியோட கட்டமைப்பு பார்த்துக்கணும். அப்படி ஒன்று இருக்குன்னா அது விஜய் சாருக்கு தெரியும், தெரிஞ்சால் அவர் அதை சரி பண்ணுவார். ஆனால் நான் வேற ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை எல்லாரும் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்த கட்சியில் திடீர்னு ஒருத்தர் தலைவராயிட்டார், ஒரு பெரிய தலைவரோட மரணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் வருஷம் கட்சி அவரோட புள்ள செயல் தலைவராயிட்டார், அப்புறம் அவர் தலைவராயிட்டார். அப்புறம் தலைவரானவரோட பையன் திடீர்னு இளைஞரணி தலைவராயிட்டார், அடுத்து துணை முதல்வராயிட்டார், சீக்கிரம் அவர் தலைவராயிடுவார். அடுத்த கட்ட 4வது கட்ட தலைவர் இப்போ வந்து ஆக்டிங் கிளாஸ் போய் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. இது எப்போ கேள்வி கேட்டோம்? களப்பணி செய்து நிறைய கட்சிகள் உருவானதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீமான் இருக்கார், திருமாவளவன், அன்புமணி, இந்த மாதிரியான நாட்கள்லாம் இருக்கும்போது மாற்று அரசியலை உருவாக்குறதுக்கு விஜய் தேவையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இதனுடைய ஒரு பார்வையில் விஜய் தேவையா, இன்றைய அரசியல் களத்துக்கு விஜய் தேவையான்னு சொல்லி ரொம்ப தேவை. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஆகச்சிறந்த தலைவர்கள் யாராலையுமே திமுக அதிமுக வீழ்த்த முடியலையே. எதிரி விஜய் வீழ்த்திடுவார ட்ரை பண்ணிட்டோம், விஜயால முடியலன்னா அடுத்தது இன்னொருத்தர் எழுந்து வரட்டும், எல்லாரும் முயற்சி பண்ணுவோம், தவறு இல்லைல்ல. கேள்வி கரெக்டா? ஏன்னா சீமான் அண்ணன் வந்து 2011 வராரு, 16 நிற்கிறாரு, 21 அவர் ஒரு சாதனை பண்ணியிருந்தாருன்னா ஒரு 25-30% வந்து ஒரு 10 எம்எல்ஏ உள்ள அமைச்சு சட்டமன்றத்துக்குள்ளே இந்த 5 வருஷம் யோசிச்சு பாருங்க பண்ணியிருந்தாருன்னா நமக்கு அந்த டவுட் இல்லை. 26 எதிர்கட்சி, 31 ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒரு எம்எல்ஏ கூட வரலையே, மக்கள் ஆதரவு பெற முடியலையே. அவங்க வளர்ச்சி இருக்கு, நான் ஒத்துக்கிறேன்.
கன்ஃபார்மாக உங்களால் இந்த 8% 16 ஆகும்னு சொல்ல முடியுமா? 3 ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்த எலெக்ஷனில். ஏன்னா புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருமோ ஓட் ஷேர் குறையும். நம்ம அது வந்து கால்பில் சொல்லலை, பட் மேத்தமெட்டிக்கலாக அதுதான் கரெக்ட். அப்போது இந்த இடத்துல இவங்க வீழ்த்துறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னும் போது புதுசாக வரட்டும், அது சீமானன் தான் சொன்னார், நான் சொல்லலை. என் தம்பி வரட்டும், நிறைய பேர் வரட்டும், எல்லாரும் வரட்டும், சேர்ந்து சண்டை போடுவோம். வீழ்த்த வேண்டிய படை பெருசாக தானே இருக்குது. அவங்க கட்டமைப்போட ஆள் அம்ப யானை குதிரைன்னு உட்காந்துருக்காங்க, அவ்வளோ பெரிய குபேர கஜானோட உட்காந்துருக்காங்க, நம்ம எளிய பிள்ளைகள். அப்போ நமக்கு அது தேவை, அதனால தவறு ஒன்றும் இல்லை. இவங்களால சாதிக்க முடியல, தம்பி சாதிச்சா சாதனை தானே. அடுத்த வாட்டியாக தம்பி நம்புவீங்கல்ல, எல்லாரும் கைக்கு வரப்பீங்கல்ல. இந்த வாட்டியாக எது கட்சியாக வந்து அடுத்த வாட்டி எல்லாம் சேர்ந்து ஆளு கட்சியாக வைங்கள. அதனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா புதுசாக வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வீழ்த்திட்டாங்க. அன்புமணி அண்ணனோ கேப்டன் ஐயாவோ சீமானோ வீழ்த்தியிருந்தா அவசியம் இல்லை. வீழ்த்தலையே, இவங்களே தானே ஆடிட்டு இருக்காங்க 50 வருஷமா. 2 மேட்ச்சு, 3வது ஒருத்தன் டீமுக்குள்ளே வரலையே. வரட்டும், கண்டிப்பாக வரட்டும், தப்பு ஒன்றும் இல்லையே. என்ன கெட்டவரா, தகுதி இல்லாதவரா, என்ன தமிழ் இடத்துக்கு கெடுதல் பண்ணுறாரு? ஒன்றுமே இல்லையே. கெடுதல் பண்ணவனா தைரியமாக உட்காந்து எலெக்ஷன் நிற்கிறாங்க. இவருக்கு என்னங்க குறைச்சல்? நிற்கட்டோன்றேன். 2026 தேர்தலில் விஜய் எந்த கூட்டணியே சேருவார், இல்லை அவர் புதுசாக ஒரு கூட்டணி அமைப்பாரா? அவர் வெற்றி பெறத்துக்கு எந்த வகையான வியூகங்களை வகுத்தா அவர் வெற்றி பெற முடியும்? உங்களுடைய பதில் சொல்லுங்கள். நான் சீமானன்கிட்ட கற்றுற ஒரு விஷயம், கூட்டணின்றதெல்லாம் சும்மா கிமிக். இந்த கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்றதே வந்து ஒரு பொய். ஏன்னா ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க. திமுக ஜெயிக்காது கூட்டணி இல்லாமல், அதுவும் வரமாவைங்க. ஆனால் ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க. நீங்கள் விஜயகாந்த் வந்து தனியாக நின்று ஓட்டு வாங்குறதா இருக்கட்டும், தனியாக நின்று ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சியை 2வது ஆட்சியாக இங்கே ஆன்டி இன்கம் வச்சுட்டு சேர்ந்து வென்றதாக இருக்கட்டும், அது மாதிரி பல பேர் இங்கே அந்த சாதனையை பண்ணியிருக்கிறாங்க. திமுகவுக்கு மட்டும்தான் அந்த வரலாறு கிடையாது. கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கவே மாட்டாங்க. அதனால் கூட்டணி இல்லாமலாம் ஜெயிக்க முடியும். தவிர கூட்டணின்னா வந்து அதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு காலத்தில் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியுமா? அதான் ஒரு மிகப்பெரிய பேச இல்லைங்க, நமக்கு தெரியாது இல்லைங்க. எண்ட் ஆஃப் தி டே இது மக்களோட மேண்டேட். இந்த கட்சிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் சுதந்திரம் வாங்கும்போது இன்றைக்கி ஜாதி கட்சிகள் எவ்வளோ இருக்குது சொன்னால் பெரிய லிஸ்ட், அது வாய் வலிக்கும். அதில் எத்தனை கட்சி வந்து சுதந்திரம் வாங்கும்போது இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்படியே இருந்தாலும் அது ஜாதி கட்சியாக இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்களேன். இருந்திருக்காது. இவங்க வந்த பிறகு ஒரு பெல்ட்லேயும் வந்து அந்தந்த மக்களை தன்னெழுச்சியாக வர வைக்கிறேன்ற பேரில் ஜாதி கட்சிகளை உருவாக்கி அந்த கட்சிகளை 2ஆக பிரிப்பான். ஒரு சமூகத்து மக்களுக்கான ஒரு ஜாதி கட்சி இருக்குன்னா அவங்க உரிமைகளை அவங்க ஒருமித்த குரலில் கேட்கணும், அவங்க வெற்றி பெற முடியும். அது 2ஆக உடைப்பாங்க, சங்கத்தை 3ஆக உடைப்பாங்க. உடச்சி ஒரு கூட்டணி இந்த கட்சிக்கு போயிடும், இன்னொரு கூட்டணி அந்த கட்சிக்கு போயிடும். இதே போல் ஒவ்வொரு பெல்ட்டு, நீங்கள் விழுப்புரம் பெல்ட் எடுத்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பார், கொங்கு மண்டலம் எடுத்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பார், தஞ்சாவூர் எடுத்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பார், தேனி எடுத்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பார். இந்த மாதிரி பெல்ட்டாக கட்சிகளை பிரித்து கூட்டணி சேர்த்துக்கிறது. இவங்களுக்கு நல்லது பண்ணனா அந்த கட்சிக்காரர் வருத்தப்பட்டுரும், அந்த ஜாதிக்காரர் வருத்தப்பட்டுரும். இவங்களுக்கு நல்லது பண்ணா அந்த கட்சிக்காரர் வருத்தப்பட்டுரும். இப்படியே பண்ணிட்டு யாரையும் நல்லது பண்ண விட பண்ணிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு கேஸ்ட் சர்வே கூட பீகாரில் எடுத்துட்டா, கர்நாடகாவில் எடுத்துட்டா, நம்ம எடுக்காமல் இருக்க காரணம் இதுதான். நம்ம யார் என்னன்னு கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்ற ஒரு அச்சம். அப்போ இந்த நிலைமையில் இங்கே இருக்கிறாங்கன்னும் போது இந்த வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி பிரித்து இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு தான் இந்த கூட்டணி வேணும். பா அந்த ஜாதிக்கு அந்த கட்சி கூப்பிட்டுப்பா, இந்த ஜாதிக்கு இந்த கட்சி கூப்பிட்டுப்பா, அந்த மதத்துக்கு அந்த கட்சி. எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள், 6 கோடி வாக்காளர் தமிழ்நாட்டு மக்கள், எதுக்கு பிரிக்கிற? இந்த கேள்வியை கேட்டால் அவனுக்கு எதுக்கு கூட்டணி? தமிழ்நாட்டு மக்களை நான் தமிழ்நாட்டு, நீங்கள் எனக்கு உங்கள் ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, நான் உங்களை யாராக பார்க்குறேன்? அண்ணனா பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் தமிழர். உங்களுக்கு என் ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அண்ணனா பார்க்குறீங்க, சகோதரனா பார்க்குறீங்க. ஏன்னா நாம் தமிழர். இந்த புரிதல் இருக்கிறவங்ககிட்ட எதுக்குடா ஜாதி மதம் லொட்டு லொசுக்கு சொல்லி சீட்டு பிரிக்கிற? அப்போ சீட்டு பிரிக்கிறவனுக்கு எதுக்கு கூட்டணி? பிரிக்கிறவனுக்கு தான் கூட்டணி வேணும், சேர்த்து பார்க்குறவனுக்கு கூட்டணி வேணாம். விஜய் சாரை நான் அப்படி தான் பார்க்குறேன். அவர் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் கூட்டணி அமைக்க மாட்டாருன்னு சொல்கிறீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லை, அது அவர் இஷ்டம். கூட்டணி அவசியமானு கேட்டால் அவசியம் இல்லை. ஆனால் அவரை நம்பி வரவங்களுக்கு கூட்டணியில் இடம் இருக்கான்னு கேட்டால் இடம் இருக்குது. அண்டர்லைன் பண்ணிட்டு அவங்களுக்கு புரிஞ்சுன்னு தெரியல. அவர் கூட்டணி போய் சேர மாட்டார், வந்து சேர்ந்தா சேர்த்துப்பார். அவர் நம்பி வரவங்களுக்கு இடம் கொடுப்பார், ஆட்சியில் பங்கு கொடுப்பார். இந்த வருஷம் எந்த கட்சியும் பண்ணாத ஒரு பண்ணுவாருங்க, அவ்வளோதாங்க. அது என்ன எந்த கட்சி வரும் போகுன்றதுக்குலாம் நான் இப்போ சொன்னேன்னா வந்து ஜோசியம் சொல்கிற மாதிரி இருக்கும். நான் ஜோசியக்காரன் இல்லை. ஆனால் ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம பார்த்துருவோம். மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம் சார். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹர்.